மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் சற்று கடுமையாகத்தான் இருக்கும், அதிகமாகத்தான் இருக்கும். எனினும் நன்மை நடைபெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. செலவு ஆவது வரவு வருவது வேறு, நன்மை வேறு. பண வரவு ஒன்றுதான் வாழ்க்கையில் நன்மை என்று நினைத்து விட முடியாது. பல நன்மைகள் நடைபெறும், ஆனால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளை மகிழ்ச்சியாக நிறைவேற்றுவீர்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்களின் உள்ளத்தில் இடம் பிடிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிக மிக மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். நாள் முழுவதும் வெகு சுறுசுறுப்பாக இயங்கி உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். உற்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஏற்றம் பெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. அனைத்து விதத்திலும் வாழ்க்கை தரம் உயர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி முற்றிலுமாக நல்ல தேக ஆரோக்கியம், திடகாத்திரமான ஒரு ஆரோக்கியம் பெறுகின்ற ஒரு நாள். கடன் தொல்லை இருப்பின் அவை இனி இல்லை என்னும் நிலை உருவாகும். வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி முடிந்துவிடும். இப்படி மறக்க முடியாத சில நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களுக்கு தீமை விளைவிக்க வேண்டும் என்னும் எண்ணத்தில் யாரேனும் ஏதேனும் செய்திருந்தால் அது நேர்மாறாக சென்று உங்களுக்கு நன்மை செய்வதாக அமைந்துவிடும். ஆகவே இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசியில் ஆட்சி பலத்தோடு அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலே சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு இந்நாளிலே இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் கடகராசிக்கு இப்பொழுது மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. 3ஆம் இடத்து சனி என்பதும் மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடியதாகும். கோச்சாரத்திலே சனி வரும்பொழுது 3, 6, 11 இந்த இடங்களில் மட்டும்தான் அதிக நன்மை செய்யும். இப்பொழுது உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சனி இருக்கிறது, இன்னும் 2 மாத காலத்திற்கு. ஆக பெருமளவிலே நன்மைகள் நடைபெறும் அளவிற்கு கிரக நிலவரங்களெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கின்றன. நவ கிரகங்களின் நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, கடகராசியின் தன்மையை இந்நாளுக்கு ஆராயும் பொழுது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு விஷயம் நடைபெறப் போகிறது. நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்நாளிலே நீங்கள் ஏதோ பெரிதாக சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை உறுதிபட கூற முடியும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே விரையாதிபதியாகிய சந்திரன் வலுப்பெற்றிருந்தாலும் அது தேய்பிறை சந்திரனாக இருப்பதால் நன்மைகள் நடைபெறும். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் மறைவு பெற்று நீச்சம் பெற்றிருக்கிறது என்பதை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே சிம்ம ராசிக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். வீடு மனை நிலம் போன்ற விஷயங்களிலே சற்று அலைக்கழிப்பு அதிகமாக இருக்கும். தாமதங்கள் ஏற்படலாம். மற்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழில், பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம் என அனைத்தும் சிறந்து விளங்குகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஒரு நாள். அஷ்டமாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலே சென்று நீச்சம் பெற்றிருக்கிறது என்பதால் அதுவும் நன்மை செய்யும். அனைத்து கிரகங்களும் நன்மை செய்யும் நிலையிலே மிகச் சிறப்பான ஒரு நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே நன்மைகள் நடைபெறும். நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்நாளிலே மிகப்பெரியதொரு லாபம் கிடைக்கும். உணவுத்துறையிலே பணிபுரிபவர்கள்
உணவு தொடர்பான தொழில் செய்பவர்கள், மருத்துவத்துறை தொடர்பானவற்றிலே இருப்பவர்கள் மற்றும் கலைத்துறை சார்ந்தவர்கள், இயல், இசை, நாடகம், சினிமா, சின்னத்திரை போன்றவற்றிலே உள்ளவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆக்கப்பூர்வமான பணி செய்பவர்கள், அனைத்து விதமான கலைத்துறை பிரிவினருக்கும் இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இந்நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்து தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடக்கும் என்று சொல்லலாம். குறிப்பாக தந்தை வழி உறவினர்களால், தந்தையால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு நெருங்கிவிட்டது. திருமண தடை விலகும் மிகச்சிறந்த ஒரு நேரம். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே இந்நாளிலே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பயணங்களை இயன்றவரை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதையும் பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் அயல் நாடுகளிலே இப்பொழுது வசித்து வந்தால் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்குகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். இந்த ராசியிலே உள்ள எழுத்தாளர்கள், எழுத்துப் பணியிலே உள்ளவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2 திரிகோணாதிபதிகள் ஒன்றாக சேர்ந்து 5ஆம் இடத்திலே இருக்கின்றன. சந்திரன் 5 குடையவன், செவ்வாய் 9 குடையவன். இவ்விருவர்களும் திரிகோணாதிபதிகள். இவ்விரு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து 5ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள் பல நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் தனப்பிராப்தி இந்த நாளிலே கிடைக்கும்.